உண்மையாவே ராசியே இல்லாத ஒரு டீம்னா அது நம்ம ஆர்சிபி தாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவம் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 11 பேரை காவு வாங்கியிருக்கு இந்த ஐபிஎல் 2025. ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, இது எதர்ச்சியா நடந்த சம்பவம் அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்குண்டான ஆதாரங்களும் சாட்சியங்களும் நிறையவே இருக்குது. அது என்னங்கிறத விலாவரியா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ எவ்ரி ஒன் வாட்ச் இட் மோர் லாங். வாங்க நேர வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. அது என்னன்னா, வர இந்த மக்களுக்கு அறிவே இல்லாம போச்சுங்க. சாரி, அதுதான் உண்மை. என்னன்னா, என்னதான் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அந்த ஐபிஎல் மேட்ச்ல நம்மளுக்கு ஃபேவரட்டான டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க தான் அறிவே இல்லாம இந்த மாதிரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வந்து டிக்கெட் எல்லாம் வந்து ஃப்ரீ, எல்லாரும் தாராளமா வரலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எத்தனை பேர் குவிவாங்கங்கிற ஒரு விவஸ்தை வேண்டாம்? நீங்க இப்படியெல்லாம் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்றீங்க, நாங்க வந்து டிக்கெட் எல்லாம் வந்து ஹாஃப் ரேட்டு கொடுக்குறோம், இல்லை ஃப்ரீயாவே கொடுக்குறோம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, அதுக்குண்டான ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன எடுத்தீங்க? ஒரு 30,000 பேர் வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை வந்து நீங்கள் உள்ள அலோவ் பண்ணியிருக்கீங்க. அலோவ் பண்ணியிருக்கீங்களோ இல்லை அவங்களாம் வந்தாங்களோ, ஜனங்களுக்கும் அறிவு கிடையாது, அந்த ஆர்கனைசேஷன் டீமுக்கும் வந்து சுத்தமாக அறிவு கிடையாது. இப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக நடத்தணும், 18 வருஷம் கழிச்சு நாங்கள் ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்கோம், அதை வந்து பெருமைத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட், என்னென்ன பேசிக் திங்ஸ் இதெல்லாம் பார்க்கணுங்கிறத சுத்தமாகவே விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. இன்னும் சில அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லட்டா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐபிஎல் ஃபைனல் நடந்தது வந்து 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆனால் திங்கக்கிழமை 2ஆம் தேதியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் எப்படியும் வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதனால 4ஆம் தேதி எங்களுக்கு வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, ஏன்னா இது ரெகுலர் டேஸில் வைக்கலான்னு சொல்கிறீங்க, ரெகுலர் டேஸாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சண்டே போஸ்ட்போன் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்படியே வந்து இது நடந்து முடிஞ்சாலும் கூட சண்டே வச்சுருந்தா ஓரளவுக்கு இதோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வந்துட்டு போகிறதுக்கும் சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் விட்டுட்டாங்க. சொன்ன மாதிரியே ஐபிஎல்ல ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டை நாடி கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கமிஷனர் ஆஃபீஸையும் மீறி அப்ரூவல் வாங்கி இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த உயிர் பலி நடந்தது எல்லாமே. நாடு முழுவதும் இந்த விஷயம் பத்தி எறியறதுனால ஹைகோர்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டை சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு, ஆஜராகி பதில் சொல்லியிருக்கு. என்னன்னா, எப்படி இந்த விஷயத்த வந்து நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டீங்க, இப்படி 2 லட்சம் பேர் மக்கள் கூடுறதுக்கு எப்படி வந்து அலோவ் பண்ணீங்க, அதே மாதிரி ஏன் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கல, எப்படி இந்த கூட்டம் கூடிச்சு, அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க மேல ஒரு புகார் எழுந்து அவங்க மேலதான் இப்ப கேஸே நடந்திருக்கு, இந்த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் மேல. இப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற முக்கியமான நபர்கள் தான் வந்து இதுக்கு முழுக்க காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், முக்கியமான பதவியில் இருக்கிற 2 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து வழக்கமாக நடக்கிறதா, ஏன்னா அந்த உயிர்களுக்கு முன்னாடி இந்த பதவியோ இந்த இன்ஃப்ளூயன்ஸோ பணமோ எதுவுமே பெருசாகாது, அதனால தான் வந்து நாங்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி வந்து ஒரு சோசியல் மீடியா பேஜில் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்ன ஒரு காரணத்தினால மக்கள் இத்தனை பேர் வந்து கூட்டம் கூடியிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ டிக்கெட் ஒரு 10,000மோ 5,000மோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கூட்டம் கூடிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வீட்லேயே டிவிலேயே உட்காந்து பார்த்துட்டு போய்க்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரிக்கெட் வீரர்களை நேரில் பார்க்கலாம், கப்பை நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கறனால தான் வந்து மக்கள் இத்தனை பேர் தங்களை அறியாமல் இத்தனை பேர் வந்திருக்காங்க. அதுவும் 5 மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுன்னு சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதனாலே வந்து டீனேஜர்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து
எப்படியாவது போய் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடணும், நம்ம இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கண்ணில் பார்த்துடணுமே, இத்தனை நாள் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தா நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இத்தனை தள்ளுமுள்ளு, இத்தனை கூட்ட நெரிசல், இத்தனை உயிர்களோட பலியுமே இதில் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்ததுனாவே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாங்க. அது என்னன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துறோம்ப்பா இழப்பீடான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. இந்த ஒரு அறிக்கையை பார்க்கும்போது அந்த உயிருக்கு 10 லட்சம் தானா? 10 லட்சம் கொடுத்து அந்த குடும்பத்தோட வாய அடைச்சிடலாம். ஆனா அந்த 10 லட்சம் அந்த இழப்பை சரி கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதைத்தான் வந்து காலங்காலமா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎல் மேட்சோட வெற்றியோட நடத்த போறோம்னா அதுக்கு எத்தனை பேர் கூடுவாங்க, அதுக்குண்டான சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன எடுத்தீங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களால கேட்க முடியல. அவங்களும் வந்து இத்தனை பேர் கூட்டினா என்ன பண்றது, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கல. யாருமே அப்படி நினைக்கல. அப்படி இருக்கும்போது இது கேர்லெஸ்ஸா நடந்த சம்பவத்தை விபத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, நம்ம இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். என்னன்னா, இன்னைக்கு 11 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த 11 பேரோட குடும்ப உறவினர்களை பார்க்கறதுக்கு ஒரு பிளேயராவது வந்திருப்பாங்களா? ஒரு வீட்டுக்காவது போய் இல்லப்பா இந்த எங்க மேட்சுக்காக உயிரை விட்டுருக்காங்க, இல்லை நம்ம போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயராவது வந்து ஒரு குடும்பத்தையாவது சந்திச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் நேரம் இருக்காது. அவங்க இறங்கி வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்குங்க இப்படி வந்து நாங்கள் வெறித்தனமான ஹோலி ஃபேன், வெறித்தனமான தலை ஃபேன், வெறித்தனமான ரோஹித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சுற்றணும்? உங்களுக்காக அவங்க வந்து என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க? ஒரு நிமிஷம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க ஒரு விளம்பரத்தில் போய் நடிப்பாங்க. விளம்பரத்தில் மணிக்கணக்காக 5 மணி நேரம் உட்காந்து நடிச்சு கொடுத்து போவோம். ஏன்னா அவங்களுக்கு பணம் வருது. உங்களை வந்து பார்த்தா பணம் வருமா? வராது, வரமாட்டாங்க. அதனால கிரிக்கெட்டா பாருங்க, ஒரு நடிகனா பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப நீ அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு அடி முட்டாள் அப்படிங்கிறத இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க. அதுக்கெல்லாம் இறங்கி போராடணும்னா ஒரு பயம் வர மாட்டேங்கிறான். ஆனா சன்னி லியோன் வந்தா லட்சக்கணக்கில் கூடுறானுங்க, கோலி வந்தா லட்சக்கணக்கில் கூடுறாங்க, தோனி வந்தா லட்சக்கணக்கில் கூடுறாங்க, விஜய் வந்தா லட்சக்கணக்கில் கூடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. அவங்கெல்லாம் வந்து சும்மா டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு பென்ஸ் காரில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன? நம்ம இப்படிலாம் ரோட்டில் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்து என்னத்தான் சாதிக்க போகிறேன்? நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நடிகனுக்காகவோ ஒரு கிரிக்கெட் பிளேயருக்காகவோ போய் உயிரை விடுறதெல்லாம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் தேவையே இல்லாத விஷயங்கள். என்டர்டெயின்மெண்ட்டோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே ரொம்ப மனசு கல்லாக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, கோலி அவர்கள் வந்து 18 வருஷம் கழிச்சு இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஷயம் சொல்றாரு என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை மாதிரி தூங்க போறேன். எனக்கு இந்த விஷயம் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நான் எல்லாத்தையுமே சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த கோலி அவர்கள் எப்படி அந்த இரவை கடந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா 18 வருஷம் கழிச்சு ஒரு கப் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி காலத்துக்கு அதை கொண்டாடணும். அது வந்து இன்னைக்கு அழிக்க முடியாத ஒரு ரத்தக்கரை அந்த கப்பில் படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதை எப்படி யாரால மறக்க முடியும்? ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே கூட இந்த உயிரிழப்புமே இந்த துயரமான சம்பவம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டை இது இருக்கிறதுக்கு சுத்தமாகவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஓகே, இந்த விஷயத்துல கர்நாடகா கமிஷனரை வந்து மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருக்கிற முக்கியமான 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னும் சில மாற்றங்கள்லாம் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. விராட் கோலி மேலேயுமே வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இவங்க இந்த மாதிரி பண்ணனாலதான் வந்து மக்கள் இந்த மாதிரி ஆகி இன்னைக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இதுக்கு வந்து விராட் கோலி பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வக்கோரில் வந்து விராட் கோலி மேல கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால இந்த பெட்டிஷனை நாங்கள் ஏற்க முடியாது, நாங்கள் எங்கள் சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எல்லாரோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, இப்படி வந்து ஒரு அலட்சியத்தால இன்னைக்கு இவ்வளவு உயிர் போயிருக்கே, இதை வந்து இனி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஆர்சிபி மேல எந்த ஒரு
மனசுல ஒரு வன்மம் வச்சு யாருமே பேச கிடையாது. 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதை வந்து சந்தோஷமா எல்லாருமே ஏத்துக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்றாங்களே தவிர்த்து யாருமே வந்து ஆர்சிபி மேல எந்த குறையும் சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு இன்ஃப்ளூன்சரும் வந்து இந்த விஷயத்த மையப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ஆர்சிபி உள்ள இருக்கிறனால அது ஒரு டீமா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறனால தான் வந்து ஆர்சிபிங்கிற பேர் அடிபடுதே தவிர்த்து மற்றபடி இதுல வந்து சில சட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறனால பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துகள் இருக்காங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து கிரிக்கெட்டா பாருங்க, சினிமா பாருங்க. இதுதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய பேர் கூட்டம் கூட போறாங்க, இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பல்வேறு தரப்பட்ட மக்கள் கூட போறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சேஃபா வீட்லயே இருங்க. அதை வந்து டிவியில் போடுவாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி சென்னை மெரினால வந்து ஏர் ஸ்பேஸ் விமான சாகசம் நடத்துனாங்க. அதுலேயும் கூட வெயில் தாங்க முடியாம கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுவும் நம்ம பார்த்துருப்போம். அதனால இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடங்களை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. எதா இருந்தாலும் உயிருக்கு மேலே எதுவுமே கிடையாது, நம்ம உறவுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதனால விளையாட்டா பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி புத்தி கெட்டு போய் பித்து பிடிச்சி போய் நான் வெறித்தனமான ஃபேன் சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.